மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் பெண்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் மகளிர் உரிமை திட்ட பயனாளர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ச்சியை கொண்டாடி வருகின்றனர். சந்தோஷமா இருக்கு. அடுத்து மாசம் 1000 ரூபாய் அனுப்புறது வந்து ஒரு உதவியா தான் இருக்கு. எந்த ஒரு ஒரு அவசரத்திற்கோ ஒரு நமக்குன்னு ஒரு 1000 ரூபாய் இருக்கு, அடுத்து லேடிஸுக்கு தராங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அந்த 5000 ரூபாய்னா யார்கிட்டயுமே யார் கேட்க முடியும்? அவங்க தரது ஒரு உதவி, வீட்டுக்கு ஒரு தேவைகள் எல்லாத்துக்கும் உதவியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரே வரட்டும், அவர் வரட்டும் தான் நாங்க சந்தோஷப்படுறோம். நிறைய அவரால நாங்க பயன் அடைஞ்சிருக்கோம். எனக்கு 2000 வாடகை கொடுக்கணும். 2500 ரூபாய்க்கு தான் வேலை பார்க்குறேன். இந்த 1000 ரூபாயை வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ கூடங்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ திடுப்புன்னு இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். அதாவது மாசம் 1000 ரூபாங்கிறது வந்து நமக்கு எப்போதுமே அது வந்து வீட்டுல அம்மா வீட்டுல இருந்து கொடுக்குற பணம் மாதிரி தான் இது. ஏதோ செலவுக்கு ஏதோ ஒரு சிலிண்டர் தீர்ந்தாலோ, சிலிண்டர் வாங்குறதுக்கோ இல்ல மற்ற இதர பொருட்கள் வாங்குறதுக்கோ இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிக்கு. அதாவது இப்போ வந்து இந்த 5000 ரூபாய் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் மொத்தமா ஒரு இது பண்றோம்ல, அதனால அது ரொம்ப சந்தோஷம் தான். காலைல பார்த்தனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதேபோன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். மாசம் மகளிர் தொகை எனக்கு கரெக்டா வந்துருது. அது மட்டும் இல்லாம இப்ப காலையில எந்திரிச்சு பார்த்தா 5000 ரூபாய் சிறப்பு தொகை முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து வழங்கியிருக்காரு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காலையில எந்திரிச்சோடனே எனக்கு பணம் வந்துருச்சு. கோடை காலத்தினால இன்னும் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தது எங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கு. ஸ்டாலின் ஐயாவுக்கு மிகவும் நன்றி. ரம்ஜான் வேற இப்ப வரனால இந்த பணம் எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். நல்ல நோன்பு காலத்துக்கு இந்த பணம் எங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். அடுத்த தடவையும் ஸ்டாலின் ஐயா தான் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறோம் எல்லாரும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கும் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதற்கு சேலம் மாவட்டத்தில் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வழங்கியும் கொண்டாடினர். நாங்கள் எடப்பாடியிலேருந்து பேசுகிறோங்க. என் பேர் மணிங்க. மாதம் 1000 ரூபாய் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் திடீர்னு பார்க்கும்போது 5000 ரூபாயா வந்துருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நாங்கள் அதனால் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். எடப்பாடியிலேருந்து பேசுகிறேங்க. என் பேர் விஜயலட்சுமி. எனக்கு மாதம் 1000 ரூபா பணம் வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி திடீர்னு ஃபோன் எடுத்து பார்த்தா 5000 ரூபா வந்திருக்கு. கோடை விடுமுறைக்காக 2000ம் 3 மாதத்துக்கு பணம் முன்னாடியே 3000ம் கொடுத்ததுக்கு ரொம்ப முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க. ஐயா ஆட்சியிலேருந்து ஆரம்பத்துலேருந்தே நான் மாதம் 1000 ரூபா வாங்குறேன். எனக்கு வீட்டுக்கார் இல்லை, ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருக்கேன். அதுக்கு பிரயோஜனமாக இருக்குது அந்த 1000 ரூபா. அதே போல் இப்போ ஒரு 5000 போட்டிருக்கிறாரு. அதுவுமே என் குழந்தைகளுக்கும் எனக்கும் இந்த கடைக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும். மு.க.ஸ்டாலின் ஐயா முதலமைச்சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கூலி வேலைக்கு கடையாக நான் வேலைக்கு போய் சம்பாரித்து என் குழந்தைகளை காப்பாற்றிட்டு வரேன். எங்கள் வீட்டுக்காருக்கு இது வாட்ச்மேன் வேலைங்க, கூலி வேலை. எங்கள் இந்த வேலைக்கு நம்பி தான் நாங்கள் வேலை செஞ்சு கஞ்சி குடிச்சிட்டு இப்போ சாப்பிட்டுக்கிறோங்க. இந்த முதல்வர் இந்த 5000 ரூபா கொடுத்தது நம்ம நன்றிங்க. காலை உணவு திட்டம் எங்கள் பசங்களுக்கு நம்ம நன்றிங்க ஐயா. படிப்பு செலவுக்கு, அதுவும் இல்லாமல் ஸ்கூலில் காலை உணவு திட்டம் எங்கள் 2 பிள்ளைங்க அங்கே தான் சாப்பிட்றாங்க. ரொம்ப பயனாக இருக்குது காலையில் நேரத்தில். ரொம்ப நன்றி ஐயா. இந்த மாதம் 5000 வந்திருக்குது. எங்கள் குடும்ப செலவுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. குழம்பு செலவுக்கு, குடும்ப செலவுக்கு, குழந்தைங்க படிப்பு செலவுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.